இந்த நபர் தூங்கி காலையில எந்திரிக்கிறாரு. பார்த்தா அவரு பக்கத்துல ஒரு கரடி குட்டி படுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அவரு பயந்து போய் பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன பையனையும் எழுப்பி விட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த குட்டி கரடியோடைய அம்மா பயங்கர வெறியோட இவங்களை துரத்திக்கிட்டு வருது. உடனே இவங்க ஓடி போய் அவங்களுடைய காருக்குள்ள ஏறிக்கிறாங்க. அந்த கரடி குட்டியா அவங்க பின்னாலேயே ஓடி வந்து அந்த கார்ல ஏறிக்குது. அவங்கள வேற வழி இல்லாம அந்த குட்டி கரடியோட சேர்த்து காரை ஓட்டிட்டு போயிடுறாங்க. வழியிலேயே பார்த்தா ஒரு செக் போஸ்ட்ல ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்றுட்டு அந்த வழியா வர எல்லா வண்டிகளையும் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதை பார்த்த உடனே இவரு பக்கத்துல இருக்கிற அந்த பையனை பின்னால போய் ஒளிஞ்சுக்க சொல்றாரு. ஏன்னா அந்த பையன் ஜூயிஸ் இனத்தை சேர்ந்தவன். அவனை பார்த்தா ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணுவாரு. அவரும் அந்த செக் போஸ்ட் கிட்ட போறாரு. போன உடனே ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட நீ யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு அந்த கரடி குட்டியை காட்டி நான் ஒரு சர்க்கஸ்ல ஒர்க் பண்றேன்னு போய் சொல்லிடுறாரு. ஆனா அப்ப கூட அவங்க அவர் சொல்றதை நம்பாம பின்னாலெல்லாம் போய் செக் பண்ணி அந்த குட்டி பையன் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால இவரு உடனே அங்க இருக்கிற பேரிகார்டெல்லாம் இடிச்சு தள்ளிக்கிட்டு காரை பயங்கர ஸ்பீடா ஓட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. என்னாலேயே வேற ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் பைக் எடுத்துக்கிட்டு இவரை துரத்திக்கிட்டே வராங்க. அவங்க எல்லாம் கிட்ட நெருங்கி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த காரை அந்த பையன் கிட்ட ஓட்ட சொல்லிட்டு இவரு போய் அந்த கார்ல இருக்கிற ஒரு ஸ்டெப்னி டயரை தூக்கி பின்னால வீசுறாரு. அது போய் ஒரு சோல்ஜர் மேல பட்டு அவரு டமான்னு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தா அங்கேயும் ஒரு டயர் இருக்கு. அதையும் தூக்கி இன்னொரு சோல்ஜர் மேல வீசிடுறாரு. அரசியல இப்ப இவரு 2 பேர் மேல தான் துரத்திக்கிட்டு வராங்க. சரி நம்ம காரை வேகமா ஓட்டிக்கிட்டு போயான்னு பார்த்தாலும் கார் ஸ்பீடாவே போக மாட்டேங்குது. ரொம்ப ஸ்லோவா போகுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த காருக்குள்ள இருந்து ஒரு பேராஷூட் ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் அந்த காரால ஸ்பீடா போகவே முடியல. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு சிஸ்டர் எடுத்து அந்த பேராஷூட் கைதெல்லாம் கட் பண்ணி விட்டுறாரு. அதனால அது அப்படியே பறந்து போய் பின்னால வந்து இருக்கிற 2 சோல்ஜர் மூஞ்சிலையும் பட்டு அவங்களாலையும் இப்ப அவரை ஃபாலோ பண்ண முடியாம போயிடுது. அரசியல் இவரு ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடறாரு.